Good evening, students. Good evening, teacher. How are you all? Good evening, teacher. Good evening, teacher. Good evening, teacher. Teacher. Are you all okay? Yes. 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 Are you ready to? Ready, teacher. Ready, teacher. Can anyone tell me what we learned last week? Excuse me, teacher. I'm first Yes. day to this class. Teacher, Okay. I'm also new. Okay. Who are the new participants today? Yes. Me. What's your name? Jayani. Jayani and Nafi. Both of you welcome. Right. Please, all of you mute your mic now. Good evening, teacher. Good evening. Please mute your mic, all of you. Right. Can anyone tell me what we learned last week? Teacher, கடைசியா activity 3.2 பார்த்தோம் teacher. Right. Activity 3.2. அதுல என்ன படிச்சோம்? Let's continue. Yes. Conjunction, teacher. Conjunctions. Right. Good. Conjunction என்னென்ன பார்த்தது? Yes, others? படிச்சதை திருப்பி பார்த்தீங்களா? Since. Yes, sir. Yes, since. நான் போன கிளாஸ் ஆன டீச்சர். As so. Yes. As Since. As so. As. as so. 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 Since. Yes. நான் போன கிளாஸ் வரல டீச்சர். Okay, teacher. Right. படிச்சதை திருப்பி ஒருக்கா பார்க்கணும் பிள்ளைகள். Okay, teacher. Okay, good. Thank you all of you. Please படிச்ச நோட் ஒருக்கா திரும்ப எடுத்து பாருங்க. Today we are going to. Excuse me, teacher. Yes. நான் first day teacher இன்னைக்கு. Okay, what's your name? லியானி teacher. Liani. Okay. Welcome, Liani. Welcome to our online class. Stay with us. Okay. Okay, children. Today we are going to learn uncountable nouns of plural form. Right? It is in your book. உங்களோட புக்லேயும் இருக்குது பிள்ளைகள். தேவைண்டா நீங்கள் பார்த்து கொள்ளலாம். Right? Uncountable nouns of right plural form. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் சிங்குலர் ப்ளூரல் நீங்க பார்த்திருக்கீங்க தானே? ஆமா டீச்சர். ஒருமை பண்ணு. யா யா. கிளியரா நீங்க படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இது நாங்க அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ட ப்ளூரல் பார்க்குற நேரம் கவுண்டபிள் நவுன்ஸ்ட ப்ளூரலும் ஒருக்கா பார்க்கணும். ரைட்? ஃபர்ஸ்ட் டெல் மீ என்னது கவுண்டபிள் நவுன், என்னது uncountable? That means what are countable nouns and what are uncountable nouns? Can you tell me, children? Sir, countable ஆனண்டா என்ன முடியுமானது, uncountable ஆனா என்ன முடியாதது டீச்சர்? Yes, good. That's it. Countable ன்ட்டு சொல்றது பிள்ளை என்ன கூடியது. Countable ன்ட்டு சொல்றது
எண்ணக்கூடியது. நவுன்னு சொல்றது எங்களுக்கு தெரியும் பெயர்ச்சொல். நவுன்னு சொல்றது பெயர்ச்சொல். சோ எண்ணக்கூடிய பெயர்ச்சொற்களும் இருக்குது, எண்ண முடியாத பெயர்ச்சொற்களும் இருக்கு. சோ எண்ணக்கூடிய பெயர்ச்சொற்களுக்கு நாங்க கவுண்டபிள் நவுன்ஸ்னு சொல்லுவோம். கவுண்டபிள் நவுன்ஸ் என்று சொல்லுவோம். எண்ண முடியாத பெயர்ச்சொற்களுக்கு அன்கவுண்டபிள் சொல்லுவோம். ரைட்? இப்ப எங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க பிள்ளைகள், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரிவிஷனுக்காக கவுண்டபிள் நவுன்ஸை எப்படி ப்ளூரல் ஆக்குறதுன்ற ஒரு சமரி ஒன்று நான் உங்களுக்கு தரேன். ரைட்? கவுண்டபிள் அதாவது எண்ணக்கூடிய பொருட்களோட ரைட் பேசிக் ரூல் உங்களுக்கு தெரியும். ரைட்? எப்படி சொல்லுவோம்? புக்ன்னு சொன்னா புக் வந்து எங்களுக்கு என்ன முடியும் தானே? கேன் வி கவுண்ட் புக்? புக் கவுண்ட் பண்ணேலுமா? Yes, teacher. எஸ். புக் மோர் தேன் ஒன் ஒன்றுக்கும் மேற்பட்ட புக் இருந்தா நாங்க அதை புக்ஸ் என்று சொல்லுவோம். ப்ளூரலா மாத்திரம் புக் புக்ஸ். books, pens. Please mute your mic. Amar and Rakshit, please mute your mic. Right. So pen, pens. Cat, cats. Dog, dogs. Likewise, most of the nouns add s to make plural. பெயர்ச்சொற்களை எண்ணக்கூடிய பெயர்ச்சொற்களுக்கு நாங்க எஸ் சேர்த்து, நிறைய பெயர்ச்சொற்களுக்கு நவுன்ஸுக்கு எஸ் சேர்த்து ப்ளூரலாக நாங்க மாற்றுவோம். ரைட்? அது உங்களுக்கு தெரியும் தானே? எஸ் சேர்க்கிற மாதிரியே ரைட் இஎஸ் சேர்க்கிறதும் வரும். நவுன்ஸ் எண்டிங் இன் எஸ், டபுள் எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ் and z. Right? Nouns பெயர்ச்சொற்கள் வந்து எஸ்ல முடிகிற பெயர்ச்சொற்கள், டபுள் எஸ்ல முடிகிற பெயர்ச்சொற்கள், எஸ்ஹெச்ல முடிகிறது, சிஹெச், எக்ஸ் and z. Nouns ending in s, double s, sh, ch, x, z. இப்படி முடிகிற பெயர்ச்சொற்களுக்கு நவுன்ஸுக்கு நாங்க இஎஸ் சேர்த்து ப்ளூரலாக மாற்றுவோம். என்ன சேர்த்து? இஎஸ். ஃபர்ஸ்ட்ல நாங்க டைரக்டா எஸ் மட்டும் சேர்த்து ப்ளூரலாக மாற்றணும். இது நான் இது உங்களுக்கு நோட் கண்டினியூ எழுத தரல. என்னென்ன பிள்ளைகள், ஆல்ரெடி நீங்க உங்களோட 6 and 7 கிளாஸஸ்ல நீங்க இதை படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இதுல கிளியரா இருந்தாதான் நாங்க அன்கவுண்டபிள் படிக்கணுன்றதுனால இது நான் உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு சமரி ஒன்று செஞ்சுட்டு போறேன். ரைட்? இஎஸ் சேர்த்த மாதிரியே நாங்க ஐஇஎஸ் சேர்க்கிற ப்ளூரல்ஸும் இருக்கு. தட் மீன் nouns ending in consonant y. ரைட்? yல முடிகிற பெயர்ச்சொற்களுக்கு ரைட் நாங்க ஐய இல்லாமாக்கிட்டு, ஐய இல்லாமாக்கி ஐஇஎஸ் போட்டு ப்ளூரலாக மாற்றுவோம். அதாவது கன்சனன்ட் சொல்றது பிள்ளை மெய்யெழுத்துக்கள். அப்ப வை வந்து மெய்யெழுத்தா இருக்கிறதுனால பெயர்ச்சொற்கள் வைல முடிஞ்சால் நாங்க அதை ப்ளூரலாக மாத்துற நேரம் வைய கட் பண்ணிட்டு வைக்கு பதிலா ஐ போட்டு இஎஸ் சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், பேபிஸ், சிட்டிஸ், லேடிஸ். ரைட்? கிளியர்? இதை நல்லா கிளியரா பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைகள். இங்க வை வந்து கன்சனன்ட். வை கன்சனன்ட் சொல்றது மெய்யெழுத்து. உயிரெழுத்துக்கள் எது? எத்தனை? எது? Can you say the vowels? உயிரெழுத்துக்கள்
A-E-I-O-U. Good. A-E-I-O-U. இந்த A-E-I-O-U இந்த 5 letters வந்து vowels, உயிரெழுத்துக்கள். மிச்சம் alphabetல இருக்கிற 26 lettersல இந்த 5 vowels இருக்கிற நேரம் மிச்ச இதுக்கு எல்லாம் கன்சனன்ஸ், மெய்யெழுத்துக்களா இருக்கு. சோ வேர்ட்ஸ், அதாவது நவுன்ஸ்ல வை வந்து முடிகிற நேரம் அந்த வைய இல்லாமாக்கி நாங்க வைக்கு பதிலா ஐ போட்டு இஎஸ் போட்டு தான் அதை ப்ளூரலாக மாற்றணும். பட் ஹியர் இதுல பாருங்க பிள்ளைகள், இங்கேயும் வைல தான் முடியுது. கீ பாய், பட் கீக்கு நாங்க கீ போட்டு டைரக்ட் எஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். பாய்க்கு பாய் எஸ் மட்டும் தான் சேர்த்து பாய்ஸ் ப்ளூரலா மாத்தி இருக்கிறோம். ஏன்னு சொன்னா வவல் இருக்கு. கீக்கு வைக்கு முதல்ல இ, கீன்ற வேர்டுல வைக்கு முதல்ல வவல் லெட்டர், அதாவது உயிரெழுத்து இருக்கிறனால நாங்க ஐஇஎஸ் போடுறது இல்ல, டைரக்டா ஈஸ்னு போட்டுருவோம். பாய்க்கு ஓ வந்திருக்கிறனால BOY, வைக்கு முதல்ல ஓ வந்திருக்கிறனால டைரக்டா எஸ் மட்டும் போட்டு ப்ளூரலாக மாற்றுவோம். அதுக்கு ஐஇஎஸ் போடுறது இல்ல. அப்ப வை வந்தா எல்லாத்துக்கும் ஐஇஎஸ் போட கூடாது. If a noun ending in a consonant y, கன்சனன்ட்டுக்கு அடுத்து வை வந்தால் மட்டும் ஐஇஎஸ் போடுங்க. அப்படி இல்லாம வவல் வந்து வை வந்தால் டைரக்டா நீங்க எஸ் மட்டும் போட்டு ப்ளூரலாக மாற்றணும். ரைட்? தட் இஸ் ஒன் ரூல். தென் nouns பிள்ளைகள், ரைட், ஃபுல் மாறி வரும். எப்படி? எஃப்இல வார நேரம் ப்ளூரலாக மாத்துற நேரம் வி, லீவ், லீவ்ஸ். எஃப் இல்லாம போய் எஃப்இ இல்லாம போய் ரைட் விஇஎஸ்ல முடியும். விஇஎஸ், லீவ், leaves. Right? Knife, knives. Knife. Wolves. Wolf. Nouns just at சில நவுன்ஸுக்கு எஃப்ல முடிஞ்சாலும் பிள்ளைகள், ஃபார் an example, roof வந்தால் roofs, believe, believes. இப்போ இதுகள் வந்து இது உங்களோட கிரேட் 6 புக்லையும் இருக்கும். திரும்ப ஒருக்கா அதை பாருங்க. ஏன்னு சொன்னா அதுவும் ஒரு மெயின் பகுதி. சில நேரம் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ நான் இந்த அன்கவுண்டபிள் படிப்பிக்கிற நேரம் கவுண்டபிள்ல சிக்கல் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டித்தான் நான் இதை போடுறேன். ஸோ அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். இதுல கிளியரா இருந்துக்கோங்க. அதே மாதிரி என்னது, சில கவுண்டபிள் நவுன்ஸ் வந்து ஃபுல்லாவே இரேகுலர் நவுன்ஸ் என்று சொல்லுவோம். எஸ் சேர்க்கறது இல்ல, ஐஇஎஸ் சேர்க்கறது இல்ல, விஎஸ் சேர்க்கறது இல்ல, எதுவுமே இல்ல. ஃபுல் வேர்டுமே ப்ளூரலா வார நேரம் மாறி வந்துடும். தட் மீன் பன்மை ஐஃபி சேஞ்ச் இட் இன்டு ப்ளூரல் நவுன்ஸ், ப்ளூரலாக மாத்துற நேரம் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ப்ளூரல் ஃபார்ம். கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே அந்த வேர்ட் மாறி வரும். For an example, man, men, women, women, child, children, tooth, teeth, foot, feet, mouse, mice, person, இப்படி irregular மாறக்கூடிய irregular நவுன்ஸும் இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க.
ரைட்? ஃபைனலி சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும் ஒரே வேர்ட் தான் வரும். ஒருமையா இருந்தாலும் அதே நவுன் தான், பன்மையா இருந்தாலும் அதே. தட் மீன் சம் நவுன்ஸ் டோன்ட் சேஞ்ச் அட் ஆல். எப்பவும் அது மாறுறது இல்லை. ஷீப் சிங்குலரா இருந்தாலும் ஷீப் தான், ப்ளூரலா இருந்தாலும் ஷீப். டீர் சிங்குலருக்கும் டீர்னு தான் சொல்லுவோம், ப்ளூரலுக்கும் டீர். அதே மாதிரி ஃபிஷ்ஷும் பிள்ளைகள் நாங்கள் ஃபிஷர்ஸ்னு சொல்லி பழகி இருக்கிறோம். பட் ஃபிஷ் வந்து சிங்குலர்லேயும் ஃபிஷ் தான், ப்ளூரல்லையும் ஃபிஷ் தான். அதை ஆர்கியூ பண்ணி போத்தல் நிறைய இடத்துல எழுதி பழகியாச்சு. ஆனாலும் ஃபிஷ்ஷுக்கு சிங்குலரும் ஃபிஷ் தான். ஃபிஷர்ஸ்ன்ற வேர்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை, ஃபிஷ் தான். ரைட்? அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தானே, ப்ளூரல் மாறுற நேரம் ஒரு நவுனுக்கு எஸ் சேப்பம், இஎஸ் சேப்பம், ஐஇஎஸ் சேர்க்கிறது, பிஇஎஸ் சேர்க்கிறது. நவுன் ஃபுல்லாகவே வேர்ட் மாறி வரும். அதே மாதிரி அதே வேர்ட் மாறியும் ப்ளூரலாக மாறும். இதுகள் வந்து கவுண்டபிள் நவுன்ஸ், அதாவது எண்ணக்கூடிய பெயர் சொற்களை பன்மையாக மாற்றுற நேரம் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ். பட் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ. என்னன்னு சொன்னால், என்ன முடியாத பெயர் சொற்களை கொண்ட என்ன முடியாத நவுன்ஸை எப்படி நாங்கள் ப்ளூரலாக மாற்றுறது? கேன் யூ டெல் மீ? அன்கவுண்டபிள் நவுன்ஸ், என்ன முடியாத நவுன்ஸ் சொல்லலுமா பிள்ளைகள்? எஸ், என்ன water. வாட்டர். எஸ், குட். Stars. எஸ், Shadow. so good. Stars. Sugar. Salt. Flour. Rice. Good. Now see, uncountable nouns cannot be counted individually. அப்போ என்ன முடியாத பொருட்களை, ஃபார் an எக்ஸாம்பிள் வாட்டர், நீங்க சொன்ன மாதிரி வாட்டர், தண்ணீர், ரைஸ், இதெல்லாம் எங்களுக்கு என்ன முடியாது. அப்ப இவங்களை நாங்க எப்படி ப்ளூரலா மாத்துறது? ஆனா ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு, அதை எப்படி ப்ளூரலா மாத்துறதுன்ட்டு தான் சொல்லி நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நாஃபியா, ப்ளீஸ் மியூட் யுவர் மைக். நாஃபியா, can you mute your mic? Thank you. Yeah. Okay, good. Thank you. So, water. இப்போ see the screen. இப்போ water, எங்க வாட்டர்ஸ்னு சொல்லலுமா எங்களுக்கு? No. No, teacher. Right? முடியாது, அப்படி சொல்ல முடியாது. பெயர் சொற்களை ப்ளூரலாக மாத்தலாம். That mean now we can change into plural ன்னு சொல்லி எங்களுக்கு டிரெக்டா uncountable noun நாங்க ப்ளூரலா மாத்த முடியாது. வாட்டர், வாட்டர்ஸ் we can't say. That is wrong. வாட்டர், வாட்டர்ஸ் ன்னு சொல்ல முடியாது. ரைஸ், ரைசஸ் we can't say. Milk, milks we can't say. Sugar, sugars no we can't say. Information, informations சில நேரம் நாங்க எழுதுறது இருக்கு, பட் we can't say that. ஃபர்னிச்சர், நிறைய நேரம் ஃபர்னிச்சர்ஸ்ன்ற வேர்ட் நாங்க யூஸ் பண்ணுவோம், பட் சரியா நாங்க யூஸ் பண்ண போனா we can't say furnitures. that is furniture, ஒரு சொல் தான் furniture. furniture mean தளபாடம். நாங்க in Tamil we are using தளபாடங்கள் என்று சொல்றோம், பட் in English only one word. தளபாடங்கள் என்று நாங்க தமிழ்ல சொல்ற மாதிரி in English எங்களுக்கு சொல்ல முடியாது. Right? அப்ப some nouns they have no plural form. இவங்களுக்கு plural form இல்லை, அதாவது பன்மையாக சொல்லக்கூடிய இவங்களை சொல்றதுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. ரைட்? எப்படி நாங்க ப்ளூரலா சொல்லலாம்னு சொன்னா, இந்த என்ன முடியாத பொருட்களின் அளவுகளை வச்சு நாங்க சொல்லலாம். தட் மீன் எங்களுக்கு என்ன சொல்லலாம், இப்போ 2 waters, 2 நீர் சொல்ல முடியுமா? ஆனால்
அது வந்து லிக்விடா இருக்கு, என்ன திரவமா இருக்கிறனால வி கான்ட் சே, எங்களுக்கு சொல்ல முடியாது, அதை பிரிக்கவும் இயலாது, என்னவும் முடியாது. வி cannot count water. தண்ணி எங்களுக்கு என்ன முடியாது. வி கான்ட் டிவைட் வாட்டர், தண்ணீரை எங்களுக்கு பிரிக்கவும் முடியாது. பட் இன்ஸ்டெட் வி யூஸ் மெஷர் வேர்ட்ஸ். மெஷர் வேர்ட்னு சொன்னா மெஷர் பண்றதுன்னா அளவை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஒரு கோப்பை நீர்ன்ட்டு நாங்க சொல்றது இருக்கு தானே, ஒரு போத்தல் நீர். லைக்வைஸ் a bottle of water or a cup of water. அப்படி சொல்லி நாங்க ப்ளூரலாக மாற்றலாம். ரைட்? Shall we see some examples? Right? இப்போ இதுல பாருங்க பிள்ளைகள், water we can't measure. வாட்டரை, தண்ணீர், எல்லாருக்கும் இது ஸ்கிரீன் கிளியரா இருக்குதா? இஸ் தி ஸ்கிரீன் விசிபிள்? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay, thank you. Right, now see the screen. The plural form of uncountable nouns. A glass of water. A glass of water. ஒரு கோப்பை, கிளாஸ்ன்ட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி, அல்லது ஒரு a glass of water. But in plural, பன்மையாக மாற்றுற நேரம் 2 glasses of water. 2 கோப்பைகள். 2 glasses of water. குவளை. 2 glasses of water. அப்ப இந்த அளவை தான் நாங்க சொல்றோம். வாட்டரை நாங்க பன்மையாக மாற்றவே முடியாது, தண்ணீரை எங்களுக்கு பன்மையில சொல்லவே முடியாது. பட் we are telling with the measure. அந்த அளவு திட்டத்தை வச்சு தான் uncountable nouns நாங்க ப்ளூரலாக மாத்துறது. தட் மீன் பன்மையாக மாத்துறது. பிள்ளைகள் விளங்குதா நான் சொல்றது? எனி டவுட்ஸ்? உங்களுக்கு தெரியும் இது? ரைட்? எதுவும் டவுட்ஸ் சொன்னா ஓகே. Now, good, thank you. A bottle of milk. ஒரு போத்தல் பால். A bottle of milk. But 2 bottles of milk. இங்க பாருங்க பிள்ளைகள், மில்க் சிங்குலர்லயும் ப்ளூரல் வந்துலாம், எல்லாத்துலயுமே மில்க் மில்கா தான் இருக்கும். வாட்டர் வாட்டரா தான் இருக்கு. சிங்குலரா இருக்கட்டும், ப்ளூரலா இருக்கட்டும், ஒருமையா இருக்கட்டும், பன்மையா இருக்கட்டும், வாட்டர் வாட்டர் வாட்டராகவே தான் இருக்கும், மில்க் மில்காகவே தான் இருக்கு. பட் த மெஷர்ஸ், அளவு திட்டம், a glass, ஏன்ட்டு சொன்னா ஒரு, உங்களுக்கு தெரியும் ஏன்னு சொல்றது ஒரு கிளாஸா இருக்கிற நேரம் a glass of water, 2 கிளாஸா இருக்கிற நேரம் 2 glasses. அப்ப இந்த கிளாஸ் தான் அளவை காட்டுது. 2 glasses. வாட்டரோட அளவை காட்டுறது அந்த கிளாஸ் தான். ஸோ கிளாஸஸ், கிளாஸஸ்னு மாத்திடுவோம். கிளாஸ் எங்களுக்கு கவுண்ட் பண்ண எழும் தானே, we can count it. So glasses of water, then a bottle of milk, then 2 bottles of milk. ஒரு போத்தலா இருக்கிற நேரம் ஒரு போத்தல் பால், 2 போத்தலா இருக்கிற நேரம் 2 போத்தல்கள், அப்படித்தான் வருது. 2 bottles of milk. Here a kilo of rice. 1 கிலோ அரிசி, 3 kilos of rice. 3 kilos of rice. அந்த kilos, bottles, glasses, இதை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. Right? A piece of information. A piece of information. Right? 3 pieces of information. informationாவே தான் இருக்கும். Right? A piece of furniture. A piece of furniture. Several pieces of furniture. Several pieces of furniture. A spoon of sugar. A spoon of sugar. 2 spoons of sugar.
2 spoons of sugar. A bit of money. Money, காசு. அதையும் எங்களுக்கு ப்ளூரலாக மாற்ற முடியாது. Money, monies, we can't say. We never say monies. பணம், பணங்கள். In Tamil also we can't say. A bit of money, lots of money. That's all. சரியா பிள்ளைகள், இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். உங்களோட புக்ஸ்லையும் இதுகள் இருக்கு. You can go through it, right? Okay. So for uncountable nouns, we are using the measures, right? It is very easy. Anyway, shall I share activity with you, right? Let's try this. பிள்ளைகள கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம், right? சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது, ட்ரை பண்ணுவோமா? Okay. Okay, teacher. Okay, please write neatly with correct formation of writing. வடிவா அழகா எழுதுங்க பிள்ளைகள், ஏனோ தானே எழுதக்கூடாது. எக்ஸாமுக்கு நீங்க திரும்ப படிக்கிற நேரம் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும். டைம் பாஸுக்கு எழுதக்கூடாது. குயிக். எஸ், இத்தானே LFS அதுக்கு இந்த ஒர்க் எல்லாம் எழுதணுமே டீச்சர். என்னம்மா நீங்க சொல்றது எனக்கு who is speaking? நாஃபியா. டீச்சர் இத்தானே கிளாஸ் எஸ், இதுக்கு முதல் தந்த ஒர்க்ஸ் எல்லாம் எழுதணுமே. ரைட். இன்றைக்கு இப்ப தாரதை எழுதுங்க. இப்ப இந்த பாடம் இன்றைக்கு தானே படிக்கிறோம். இந்த பாடத்தை இன்றைக்கு படிங்க, இன்றைக்கு தார ஒர்க்க செய்யுங்க. இவ்வளோ இதற்கு முதல்ல படிச்சது நான் உங்களுக்கு கிளாஸ் முடிய வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சின்ன சின்ன பகுதி நீங்க எழுதலாம். ஓகே, ஒரு 5 minutes எடுத்து. Now இப்போ ஓகே
Madam, finish, madam. Finish. What, ma'am? What, ma'am? Please wait until others finish. Huh? Finish, teacher. Finish, teacher. Finish, miss. Teacher. Teacher, ஒன்றும் விள மாட்டீங்க teacher. Excuse me, teacher. Finish, teacher. Okay, good. Who need time? Yes? All are finished? Teacher, time. முடிச்சிருக்கிறீங்களா? Finish, teacher. Okay. Teacher. Done, teacher. Right. Abdullah, can you read the first sentence? Okay, teacher. Yeah. I drank 2 glasses of water. I drank 2 Glass of water, teacher. glass. Yes, teacher. I Two drank. glasses of water. Yes, Rakshit. What's your answer? The glasses. Ma'am, Yes, I I drank. Abdullah. drank two ma'am, my glasses answer of is water. I drank 2 glasses of water. Okay, good. All of you, please check your answers. I drank 2 glasses of water. I drank இல்ல 2 glasses of water. Yes? All right. GLA double S ES. Okay. GLA double S ES. Now, second one. Amar, Ma'am, can I answer? please wait. I will call. Don't be hurry. Amar, you can read your answer. She bought three kilo of rice. 3? Kilo teacher. டவுட் இல்லாம சொல்லணும். பயப்படாம. She bought She three. bought 3 Yeah. bags of rice. Yes, that's also right. Bags. 2 bags. Yep, packets. Teacher. Kilos. Bowls. மாத்திரம் She நாங்க bought 3 bowls of rice. She bought 3 balls Bowls of rice. of rice. Right. Any other answers? Rice Packets. அந்த அளவு நாங்க Ma'am, plural. Yes. she bought 3 bucket of rice. 3 Bucket bucket. of rice. பக்கெட்ல நீங்க ரைஸ் வாங்கினா எழுதலாம். பக்கெட்ல வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா எழுதலாம். அப்படி பக்கெட்ல எடுத்துட்டு வரீங்களா? சக்ஸ் சொல்லலாம், பேக்ஸ் சொல்லலாம், கிலோஸ், bowls கூட Madam, இப்ப நான் packets. packets. Yes, packets we can say. We can buy packets.
Kilos, right. Okay, good. Now third one. Brioni. Brioni, can you read the answer? Brioni. She Uh, sorry, dear, your voice is not clear. Thanks for your response. Okay, Brioni, thanks for your response. Your voice is not clear. Keshani. Keshani. Can you read the answer? Keshani is silent. Pavi, can you read the answer? Third one. Pavi, are you there? Bhavan. Bhavan. Can you hear me, children? பிள்ளைகள் நான் விளங்குதா பேசுறது? teacher. Third teacher. Okay, Bhavan, are you there? Yes, teacher. Bhavan, yes. Can you read your answer? Okay, teacher. Yeah, read. I drank 2 bottles of water. She No, third bought one. Third one you have to read. Third. third one, teacher. Yeah, third one. He have me a piece of cake, teacher. Right. Piece of cake is correct. இதுல we have to write uncountable. என்ன முடியாத ஒரு noun ஒன்று எழுதணும் பவான். நாங்க முதல்ல படிச்சதுல yes. Piece of cake also correct. நான் முதல்ல சொல்லி Ma'am. தந்த wordsல. He Ma'am. gave me a piece of biscuit. Ma'am. Biscuit can Teacher. yes. Teacher. Sugar. Ma'am. Piece of sugar piece எடுக்கலுமா? Ma'am. சொன்ன right. Excuse me, That teacher. is Ma'am. piece of information. Piece of information. அது நோட் பண்ணி Ma'am. வச்சுக்கோங்க உங்களுக்கு He கஷ்டமா gave இருந்தா me he a gave me piece of yes. candy. Ma'am, he gave me a piece of candy. Candy we can't write. He gave me a piece of furniture. Piece, yeah, piece of furniture. That is correct. Paper of- sticker. Oh, piece of information. Piece Paper of sticker. please listen carefully. Piece of papers correct. அது சரி பிள்ளைகள். But here இந்த இடத்துல நாங்க படிக்கிறோம் uncountable noun. எண்ண முடியாத பெயர்ச்சொற்கள். So we have to fill the words with uncountable nouns. எண்ண முடியாத சொற்கள் தான் இதுல போடணும். அதை கன்சிடர் பண்ணுங்க. அதை யோசிச்சு ஆன்சர்ஸ் எழுதணும். Right, clear? So, piece of information or piece of furniture you have to write. Keep in your mind. Jayani, can you read your answer? Mother poured 2 Poured. cups of milk. Yeah, good. Mother poured 2 cups of milk. Good. 2 cups of Teacher. milk. Yes? 2 bottles of milk. Okay, that's also correct. 2 cups, 2 கோப்பைகள் பால், 2 போத்தல் பால். Both are correct. Good. Any other answers? 2 glass. 2 glasses. 2 glasses. Cup of tea. Sorry, cup of milk. Cups of Cups of milk. C-U-P.
of milk, bottles of milk, buckets of milk, glasses of milk. Likewise அந்த அளவை தான் நம்ம ப்ளூரல்ல எழுதணும். என்ன முடியாதது என்ன முடியாத நவுனாவே தான் இருக்கும். அந்த அளவுல வச்சு தான் நாங்க சொல்லணும். Right? Then fifth one, Maxine, can you read your answer? Ma'am, can I? Yes, please. We need 3 sacks of sugar. Good. Correct. Exactly. Any other answers? Teacher, we need 3 kilos of sugar. 3 kilos of sugar. We need 3 packets of sugar. We need 3 spoons of sugar. 3 bowls. Teacher, we need 3 kilos of sugar. We need 3 packets of sugar. Sugar. All the answers are correct. All of you, please mute your mic. We need 3 kilos of sugar. We can say, எங்களுக்கு சொல்லலாம். எங்களுக்கு 3 கிலோ சீனி தேவை. கிலோஸ் போடலாம். We need 3 kilos. We need 3 spoons of sugar. We need 3 packets of sugar. Right? What else? அது இல்லாம வேற என்ன எழுதுனீங்க? எப்படி எல்லாம் சுகரை நாங்க அளக்கலாமோ அந்த அளவு திட்டத்தை வச்சு நாங்க சொல்லலாம். Right? It's your own idea. Right? Now, sixth one. Kavinesh, Yes, teacher. can you read your answer? Sixth one. We need 3 spoons of sugar. That is correct. Spoons of sugar. That is fifth answer. Now I'm asking Excuse me, sixth ma'am. one. Yes. Can I also answer? Okay. The sixth one. Yes. Yes. There are 5 pieces of furniture in the room. Exactly. That is the answer. There are 5 pieces of furniture. இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். Furniture and information. Right? அத நாங்க pieces னு சொல்லித்தான் சொல்லுவோம். There are 5 pieces of furniture. நானும் pieces எடுப்பேன் டீச்சர். Good. Very good. All are very good. யாரெல்லாம் pieces பீசஸ் போட்டாக்கள் நல்ல ரைட் மார்க் கொண்டு போட்டு ஸ்டார் போட்டு வெரி குட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அழகான ரைட் போட்டு. Teacher, please tell me the spelling for pieces. Sorry? Tell me the spelling for pieces. Good. Teacher, கொஞ்சம் சொல்லவா? Janadheesan, Ma'am, can you read your seventh answer? ma'am, can I answer? Yes, please. Teacher, can I He has lots of flowers. At a time, please. Others mute your mic. Only Ma'am. one at a time. ஒரு நேரத்துக்கு ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க. Ma'am, Yes. she has lots of flowers. He has lots of flowers. Can I answer? Can I answer, madam? Money. She has lots of money. Money, teacher. Right, please, all of you, mute your mic. She has lots of flowers. Incorrect answer. Flowers can count. Play flowers. எங்களுக்கு என்ன முடியும்? பூக்களை என்ன முடியாதா? So she Teacher, what? telling, நான் சொல்றேன் பிள்ளை, நாங்க இங்க படிக்கிறது uncountable nouns. என்ன முடியாத பெயர்ச்சொற்கள். Right? என்ன முடியாத பெயர்ச்சொற்கள். So flowers போட்டிருந்தா அது incorrect because அது என்ன கூடியது, என்ன countable. Flowers. So அது இல்ல. நான் முதல்ல உங்களுக்கு சார்ட்டும் போட்டு காட்டினேன். For this
correct answer is she has lots of money. மணி போட்டுரு அக்காக்கள், ரைட் போட்டு ஸ்டார் போட்டு உங்களுக்கு விஷ் பண்ணிக்கோங்க. மணி போட்டிருந்தா she has lots of money. Right, 8th one. Who is going to read? Madhujan, Ma'am, can I? Ma'am, can I? Ma'am, Please, can all I? of you read the Can I, mic. madam? I Ma'am, will can I? give you, children, please listen to me. Listen to me, please. I will give you some more activities. இன்னும் நான் activities தருவேன். அப்ப பேசாதாக்கள் பேசுங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு தான் பிள்ளைகள் சான்ஸ் கொடுக்கலாம். எல்லாரும் கத்துனா ஒருத்தரும் படிக்க இயலாது. Right, Madhujan, this is your turn. he added a spoon of honey to the tea. Good. He added a spoon of honey to the tea. Good. Any others? Any other answers? Sugar. Tea, Sugar, sugar. Good. He added Ma'am, tea powder, sugar. Ma'am, he added a spoon of milk powder to the Milk tea. powder. Yes, milk powder correct. Sugar correct. Honey correct. What else? Okay. Well done, children. இப்போ நான் இன்னொரு ஆக்டிவிட்டி தருவேன். ரெடியாங்க, சொல்லாதாக்கள் ஆன்சர் சொல்ல. ரைட், கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகாம ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு போகணும். ஓகே, குட். சரியா எழுதியிருக்கிறாக்கள் நல்ல வடிவான ரைட் போட்டு ஸ்டார் போட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. குயிக்லி, ஐ கிவ் யூ ஒன்லி 1 minute. ப்ளீஸ் செக் யோர் ஸ்பெல்லிங்ஸ். ஐ ஷேர் த ஆன்சர்ஸ் வித் யூ. Please check your spellings. Spellings are டீச்சர் இது செய்யணுமா டீச்சர்? no. This is the answers for your first activity. நாங்கள் இப்ப செஞ்ச activities the sample answers. நான் உங்களை சொன்னேன் இந்த ஸ்பெல்லிங்ஸ் இல்ல நேரம் பிழை விட்டுருப்பீங்க தானே, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கொண்டா சரி, அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகலாம். ரைட், கொஞ்சம் காட்டுங்க. எனக்கு Rioni, please mute your mic. Right, this is also a simple activity. Do it quickly, right? I'll give you 5 minutes for this activity.
5 நிமிஷம் தாரேன் பிள்ளைகள், குயிக்கா செய்யுங்க. இதுவும் ஈஸி தான், படிச்சதே தான் இருக்கு. மிஸ்டேக் இல்லாம எழுத ட்ரை பண்ணுங்க. Finished, ma'am. Teacher, last one. Finish. Finished. Teacher, finish. No, teacher. Okay, shall we discuss? 1 minute. Okay, ma'am. Any time? யாருக்கும் டைம் Yes, teacher. then இது இப்பதான் டீச்சர் வந்துச்சு. okay. Finish, teacher.
Finish. Right. முதல்ல ஆன்சர் பண்ணாதாக்கள் ப்ளீஸ் raise your hands. ஆன்சர் பண்ணாதாக்கள் right. Kavinesh, read. A glass of water. 2 glasses of water. Yes, a glass of water, 2 glasses of water. Good, Kavinesh. Ma'am, Then can I? Aslam. Aslam, Uh, Aslam. 3 bottles of milk. Good. A bottle of milk, 3 bottles of milk. Miriam, Teacher. read the answer. Rice. 4 kilos of rice. A kilo of rice, 4 kilos of rice. Kilos. Right. Duli Abi. A piece of information. 2 pieces of information. 2 pieces of information. Right. Nadusha, A piece of furniture. furniture. Yes. Read. A piece of furniture. Read. 5. Your voice is not clear, dear. Right. Riani, A spoon of sugar. 2 spoon of sugars. sugars. Can you read it again? Please repeat. Liani, A please. spoon. Okay, teacher. A spoon of sugar. 2 Huh? spoons of sugar. Good. That's it. Correct. Others, please check your answers. Again, playல உங்களோட answer check பண்ணிக்கொள்ளுங்க. From the beginning, right? Startல இருந்து read பண்றேன். A glass of water, 2 glasses of water. A bottle of milk, 3 bottles of milk. A kilo of rice, 4 kilos of rice. Piece of information, 2 pieces of information. A piece of furniture, 5 pieces of furniture. A spoon of sugar, 2 spoons of sugar. Right? Quickly, another small activity. Right? Right, this is very easy. Only you will get 1 minute for this. Quickly write and get the answer. You have to match column A with column B.
Okay, teacher. Teacher. Teacher, last one. Finish, teacher. Finished, ma'am. Finish, teacher. Teacher. Right, good. A glass of what? A glass of? Water. Water. Yeah, both. We Water. can say a glass of milk or a glass of water. Both are Water. Glass. ரெண்டும் சொல்லலாம். Right? A glass of water, a glass of milk. Milk. Glass of Yes. water, teacher. Glass Glass of of milk, water. teacher. Right, good. A kilo of? Rice. Rice. A kilo of Kilo of rice. rice. Yes. A bottle of? Milk. 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 Yes. A Bottle of sugar. Sugar, teacher. Sugar. right, good. Guys, correct the answers. Put a right mark. Teacher, where are you? Teacher, Right. Now, finally, I would like to give some examples. Right. This is the summary of today's lesson. Teacher, we want to write this one. Yes, please. இது இந்த நோட் வச்சுக்கோங்க பிள்ளை. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதுகள் தான் உங்களுக்கு இந்த கிரேட்ல மாறி மாறி வரும். And also, please, in your textbook, there is an activity. Teacher, இதை காப்பி டவுன் வச்சு படிங்க பிள்ளைகள் எழுதிட்டு. ரைட். In your pupils book, page number 31 and 32. That is your homework. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். பிறகு எடுத்து நீங்க செய்யுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பியூப்பிள்ஸ் புக்ல ஸ்கூல் புக், உங்களோட டெக்ஸ்ட் புக், பியூப்பிள்ஸ் புக், பேஜ் நம்பர் 31 and page number 32. Activity number 3.7 and 3.7 A and B. Note it down. Right? டீச்சர் இப்ப ஸ்கிரீன்ல எல்லாத்தையும் நோட் பண்ண மாட்டேன். ஓ, உங்களுக்கு தேவைன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை எழுதி வச்சுக்கொண்டு ஹோம் ஒர்க்கா உங்களுக்கு தாரேன். பீப்புள்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 31, ஆக்டிவிட்டி 3.7 A and B. Ma'am, finished writing. Okay, good. Then you can go through your pupils book. Have you got pupils book இருக்கா உங்ககிட்ட? No, Yes. ma'am. No, then I will share it now.
Okay, teacher. All right. First, do this activity. This is in your pupils book, page number 31. Can you write the plural forms of the uncountable noun in the picture? Yes, what is first one? A? Yes? Milk. Yeah, how can we say? 2 bottles of milk. 2 bottles of milk. So, milk. B? 3 kilo of Rice. 3 packets of rice. Not kill. Sex. அது சாக்குல தான் இருக்கு. Sex. 3 kilo. Right. Please wait. Third one. See? 6 pieces of cakes. Pieces of cake. Yes, pieces of cake. Yeah. D? A bottle of milk. Uh, 2 bottles of milk. 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 Bottles of milk. Next one. 3 Pots cups of of rice. Pots of rice. Pots of rice. Lots of rice. Yes. 3 Sheets pieces of sheets of paper. information. Pieces Sheets of of paper. nation. Teacher, Yeah. sheets of Pieces of paper. G. a kilo of rice. A kilo of rice. Right. 2 glasses. 2 glasses of 2 water. glasses of water. 2 glasses of water. J. Slices of bread. Slices of bread. Slices of bread. Sorry. What is E? Sorry. What? E. Pot. Rice. Then B? B also. That is sack. 3 sacks of rice. E. 3 pots of. G, what is that? G one is Sorry. G. sugar. A kilo. A kilo of rice. G. B sack of rice. E is B sacks of rice. B sacks of rice. E is pots of rice. Pots Okay. rice. Okay. Thank you, teacher. You're welcome. Okay. Please, others, try to do this activity. I hope you all can do this. Right? We did this. Teacher, page on. Page number 32. 32. All right. Teacher, D. D. B. D. B. 3 sacks of rice. D, teacher, D, D. C, D. D. 6 bottles of milk. 6 bottles of milk. A is 2 bottles of milk. Yes, 2 Thank you, teacher. bottles or pouches. We can say anything. Okay, children, this is the time to wind up our session. Keep studying. Right? Please go through again with your activities and notes. Wish you all the best. Have a good day. Good night. See you then. Good night. Bye, teacher. Thank you, teacher. Bye, teacher. Bye, teacher. Bye, teacher. Good night. Bye, teacher. Bye, teacher. Bye, teacher.